அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நேற்றைக்கு முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக பேசினார். தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்கள், எதிர்க்கட்சி சொல்லியிருக்கக்கூடிய குறைகளுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு சாமானிய மக்களாக நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. தேர்தல் அப்போ எத்தனை பேர் உங்களுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும், அவர் இப்பெல்லாம் செய்திருக்காரு, இந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனால தான் அதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி ட்ரெயின்லையும் பஸ்லையும் கஷ்டப்பட்டு போய் ஓட்டு போட்டு எத்தனை பேர்? இவங்க எல்லோரும் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சுயலாபத்திற்காக மட்டும்தான் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் இன்னைக்கு ஒரு இடத்துல ஐக்கியமாயிருக்காங்க. அதை யாரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்படி இருக்கிற போது இவங்க எப்படி உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, நேற்றுக்கு எதிர்கட்சி தலைவர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். நான் நடுநிலையாவே சொல்றேன். தவிகவினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, பாலியல் குற்றங்கள், இந்த 50 வீடியோ இருக்கிற ஒருத்தர், அப்புறம் சில உறுப்பினர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பற்றி முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் சொல்லலை. ஓகே, இது மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது முதலமைச்சர் சொல்றாரு, கடந்த 5 ஆண்டுகள்ல தவற விட்டுட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் கடந்த 5 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லி. அதாவது 5 ஆண்டுகள் சேர்ந்து நீங்க 1 மாதம் ஆச்சு, நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கி இருக்கிறீங்க. அந்த திட்டம் துவங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய நிர்வாகி தான் ஒருத்தர் ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல், அந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்க ஆரம்பிச்ச அந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதலமைச்சர் எதுவுமே சொல்லவே இல்லை. அதே போல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய தந்தையாரை பத்தி, அப்பாவுக்கணும் அவர் இன்டைரக்டா சொல்றதாக சொல்றாங்க. இப்போ வெளியில எதிர்கட்சி தலைவர் அவருக்கு அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. இது நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம் பாருங்களேன். அவங்க பேசுறது, அவங்க பேசுறத ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம். இது என்னைய பொறுத்த வரைக்கும், அது நானே சந்தோஷப்பட்டிருந்தாலும் கூட, ஒரு கட்சியை சார்ந்தவனா இருந்து ஒரு நடுநிலையான ஒரு மனிதரா இது ரொம்ப தவறான விஷயம். அதாவது முதலமைச்சர் துவங்கினதுதான் எதிர்கட்சி தலைவரும் பேசியிருக்காரு. ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அவர் அவர் வேலையை கழக தலைவரா அவருடைய வேலைகளை விமர்சனம் செய்துக்கிட்டு அவருடைய பணிகளை செய்துட்டு இருக்காரு. அவருடைய சார்பா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அந்த பணியை செய்துட்டு இருக்காரு. நீங்க மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய சட்டசபையில எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடுகளை பத்தி நீங்க பேசாம, அவருக்கான விமர்சனங்கள் கொடுக்காம நீங்க பேசுனது ரொம்ப தவறான ஒரு புரிதலா இருக்கு. இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள், இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுற நீங்க, ஏன் எதிர்கட்சி தலைவர் பேசின அன்னைக்கே பேச வேண்டியதானே? போய் வீட்டில் உட்காந்து பேப்பர்ல எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நாள் இதெல்லாம் பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரின்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருப்பவர்கள் சைகை சார்பா செய்தது தவறு அப்படின்னா, நேற்று முதலமைச்சர் செய்ததுக்கு பேர் என்ன? ஒரு முதலமைச்சர், ஒரு ஐகானிக்கான ஒரு லீடர், அவர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ரெப்ரசென்ட் பண்ணி ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒருத்தர் இப்படி சட்டமன்றத்தில் நடந்துக்கிறாரு அப்படின்னா அவருடைய திறன் என்ன? சரி, இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் ஏன் இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு தனியா பேட்டி கொடுக்க மாட்டாரு, பேச மாட்டாரு? சரி, அதையுமே விட்டுருவோம். இன்னும் அடுத்து கடைசியா ஒரே ஒரு விஷயம். முதலமைச்சர் அந்த விஷவாயு பிரச்சனை காரணமாக கேக் வெட்டலன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட், அது நிறைய போட்டோக்கள் வந்தது, அது ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கை முறை. ஆனா சமூக ஊடகங்கள்ல சிலர் ஆதரவா கருத்து தெரிவிக்கிறவங்களாம் கொஞ்சம் சிந்திங்க, பிராக்டிக்கலா யோசிங்க, எங்க தப்பு நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஒருத்தரை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அதனால தமிழ்நாட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய மாவட்டத்திற்கு, உங்க சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாருங்க. வெறுமனே வீடியோ போடுறதோ ஸ்டேட்டஸ் போடுறதோ இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. இன்ன வரைக்கும் மேட்டூர் டேம் ஓப்பன் பண்ணாம இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதாவது 50,000 அப்படி அந்த லெவல்ல இருக்கு, போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது இன்னமும் எப்படி நீங்க அவங்க நல்லதொரு ஆட்சியை தருவாங்கன்னு நம்புறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. அதனால கொஞ்சம் சிந்திங்க. அவர் குடும்பத்தை பத்தி பேசுறதோ, இவர் குடும்பத்தை பத்தி பேசுறதோ, அவங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. அப்போ அந்த புரிதலோட நீங்க செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாமானியனா, ஒரு நடுநிலைவாதியா நீங்க அதுக்கான திட்டங்களை ஏற்படுத்துங்க, அதற்கான பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சிகள் செய்யுங்க.
தொழில்துறை அமைச்சர் வந்து 6500 கோடி வந்து நான் வந்து டர்ன் ஓவர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய அலோபலே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. அப்போது எங்கே தப்பு நடக்குது? உங்கள் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய புரிதல் இருக்கா, இல்லை அதிகாரிகளுடைய தவறு இருக்கா? இதெல்லாம் கடந்து தொண்டர்கள் ரொம்ப எதுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் யோசிங்க. இன்ன வரைக்கும் பெரம்பூரில் மாசத்துல போய் ஒரு நாள் பார்க்குறேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்ன வரைக்கும் போகவே கிடையாது. அதனால் தனிப்பட்ட விதங்களில் பேசுறதுனா ரொம்ப ஈஸி. இன்னைக்கு முதலமைச்சர் துவங்கி வச்சிருக்காரு அதை சட்டமன்றத்தில். அதனுடைய விளைவு எதிர்கட்சி தலைவர், அதனுடைய விளைவு சமூக வலைதளங்கள் பூரா அதுதான் இருக்குது. அதனால் கண்ணியமான அரசியலை எல்லாரும் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். புரிதலோடு இருங்க, கண்மூடித்தனமாக ஆதரிக்காதீங்க. நன்றி.